சென்னையில ஒரு இடம், ஏதாவது ஒரு இடம். ஏர்போர்ட். பீச், ஏர்போர்ட். ஓகே, ஏர்போர்ட். தமிழ்நாட்டுல ஒரு ஃபேவரட் ஸ்பாட். ஊட்டி. யூடியூப் சேனல். யூடியூப் சேனலோட பேர். கலாட்டா. ஃபுட் ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. பரோட்டா. 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 அப்படியா? ரொம்ப பிடிக்குமா? ஆமா. பரோட்டா சூரிக்கு அப்புறம் எங்க அம்மா தான் நினைக்கிறேன். பரோட்டா மஞ்சுவா? பரோட்டா மஞ்சு தான். தெரியாதா? எப்போ கால் பண்ணி கேட்டாலும் எனக்கு தெரியும் பரோட்டா தான் கேட்பாங்க. எப்போ கால் பண்ணி என்னம்மா சாப்பாடு வேணும்? பரோட்டா. அப்ப நான் திட்டுவேன், எப்போ முதல்ல பரோட்டா பரோட்டான்னு சாப்பிடுவேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி பரோட்டா, இந்த இட்லி தோசை அதை தாண்டி வந்து சப்பாத்தி பரோட்டா, நான் அந்த மாதிரி பரோட்டா. ஓகே, அந்த மாதிரி. On the count of 3, 2, 1. ஃப்ளவர். ரோஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டு கிளம்புங்க. சாரி, உங்க வீடு தான் அதுதான். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ சிங்க் ஆற மாதிரி ஒன்று சொல்றேன். சீரியல் பேரு ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. பொன்னி. அவ சீரியல் தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது? In this conversation, I have Tarshika and Manjoma with me. Vanakkam. வணக்கம். Hi. How are you doing? Good. How are you? Fine. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ வந்து பொதுவாகவே வந்து அம்மா பொண்ணு அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேச இருக்கும். பட் அதெல்லாம் கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு உங்கள் 2 பேருக்குள்ள வந்து நீங்கள் எவ்வளோ சிங்க்ல இருக்கீங்க அப்படின்றத வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிங்க் சேலஞ்ச். நான் வந்து ஒரு வேர்ட் சொல்லுவேன். ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லணும். பார்க்கலாம் எவ்வளோ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுறீங்க அப்படின்றது. ரெடியா? ரெடி. ஓகே, கை எப்படி வச்சுக்கோங்க. 1 ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. வெண்ணிலா. டக்குனு வெண்ணிலா. சீக்கிரமா சொல்லணும். நீங்களும் சொன்ன உடனே ரெடி சொன்ன உடனே சொல்லணும். ஓகே ஓகேவா? ஓகே. யூடியூப் சேனல். யூடியூப் சேனலோட பேர் சொல்லணுமா? எந்த சேனல்ல இருக்கீங்க? கலாட்டாங்க. கலாட்டா. ஓகே, டன். மா, உங்களுக்கு அது ரிலேட்டடா என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லுங்க. சென்னையில ஒரு இடம், ஏதாவது ஒரு இடம், என்ன இடம் தோணுதோ அதை நீங்க சொல்லணும். ஓகேவா? 3, 2, 1 சொல்லுங்க. ஏர்போர்ட். பீச், ஏர்போர்ட். ஓகே, ஏர்போர்ட். ஓகே. தமிழ்நாட்டுல ஒரு ஃபேவரட் ஸ்பாட். ஓகேவா? ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்பாட்? ஓகே, ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. ஊட்டி. ஊட்டி. எனக்கு தெரியும், எங்க அம்மாக்கு ஊட்டி தான் பிடிக்கும். ஊட்டி கூட்டிட்டு போன்னு கேட்பாங்க. ஊட்டி தான் ரொம்ப பிடிக்குமா? ஊட்டி ஊட்டி ரொம்ப பிடிக்கும். எப்போ பிளான் பண்றாங்க கூட்டு போறதுக்கு? எங்க வீட்ல 2 நாய்க்குட்டி இருக்கா. எங்க அம்மா அதே விட்டுட்டு வரவும் மாட்டாங்க. அதை ஹாஸ்டல்ல போட்டுட்டு கூட்டிட்டு வந்தாலும் வர மாட்டாங்க. கூட்டிட்டு போகணும் அவங்கள. கூட்டிட்டு போகணும். ஓகே. ஃபுட் ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. பரோட்டா. 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 என்ன லேட்டா சொல்றீங்க? பரோட்டான்னு. இல்ல பரோட்டா தான். அது அவங்களோட கரெக்ட். ஃபேவரட்டா? ஆமா. அப்படியா? ரொம்ப பிடிக்குமா? ஆமா. பரோட்டா சூரிக்கு அப்புறம் எங்க அம்மா தான் நினைக்கிறேன். பரோட்டா மஞ்சுவா? பரோட்டா மஞ்சு தான். தெரியாதா? எப்போ கால் பண்ணி கேட்டாலும் எனக்கு தெரியும் பரோட்டா தான் கேட்பாங்க. எப்போ கால் பண்ணி என்னம்மா சாப்பாடு வேணும்? பரோட்டா. அப்ப நான் திட்டுவேன், எப்போ முதல்ல பரோட்டா பரோட்டான்னு சாப்பிடுவேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி பரோட்டா, இந்த இட்லி தோசை அதை தாண்டி வந்து சப்பாத்தி பரோட்டா, நான் அந்த சொல்லி பரோட்டா. ஓகே, அந்த மாதிரி. எனக்கு அந்த திட்டு வேண்டதுக்காக பரோட்டா வேணுமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்றதுலே தெரியுது உனக்கு வேணும்னு. ஹீரோ ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. விஜய் சேதுபதி. என்ன தர்ஷிகா அம்மா பிச்சிட்டு உதறிட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கு வந்து இப்படி தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்தது ஹீரோயின் ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. நயன்தாரா. இல்ல, எனக்கு புரியல. இது வந்து 2 பேரும் அட் அ டைம் சொல்லணும். இந்த செக்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் டக்குன்னு சொல்லலாம் வாங்க. மா, போன தடவை கரெக்டா தானே சொன்னீங்க? 3, 2, 1 சொன்னனே சொன்னீங்களா இல்லையா? இப்போ எதுக்கு நயன்தாரா சொல்றதுக்கு நீங்க வந்து யோசிச்சீங்க? நயன்தாரா தான் அவங்க சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சொல்றோம். இல்ல சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. ஃப்ளவர். ரோஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டு கிளம்புங்க. கிளம்பிட்டா? சாரி, உங்க வீடு தான் அதுதான். அப்பெல்லாம் போன்லாம் சொல்ல மாட்டேங்க. வாட் இஸ் திஸ்ங்க? ஓகே, அடுத்தது டாக் ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. பிராவோ. பிராவோ. குட்டா. குட்டா. லேப்னு சொன்னாங்க அவங்க. அதான் பிராவோ. ஓகே, அவன் பேர் பிராவோ. புக் ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. சுஜாதா. ரமணிச்சந்திரன். ஓகே, நம்ம சுஜாதா சொல்லுவாங்க. சுஜாதா ரமணிச்சந்திரன் ரெண்டும் அதுதான். இவ சொன்னபடியே நான் ரமணிச்சந்திரன் சொன்னேன். 2 புக்ஸும் நான் நிறைய படிப்பேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா சொல்லணும், தனித்தனியா சொல்லக்கூடாது. எங்க அம்மாக்கு இந்த கேமே இன்னும் புரியல. அப்ப முடிச்சிரும், ஒரு மாதிரி விளையாடி முடிச்சிரும். ஓகேவா? அவுட்ஃபிட் ட்ரெஸ். ஓகேவா? அதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் பேரு நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ரெடியா? 3, 2, 1. சாரி. சுடிதார்.
எங்க அம்மா ஆப்போசிட் நினைச்சிட்டாங்க. நிஜமா எனக்கு அதுதான் நான் நினைக்கிறேன். ஆப்போசிட்ல ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே பதில் வரும் சொல்லணுமா? ஓகே. இல்லம்மா கேமே முடிஞ்சிருச்சுமா, வாங்க முடிச்சுக்கலாம். அவங்களே மயக்கம் இருக்குமா? ஒரே பதில். ஆமா, டக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஒரு மரத்தோட பேர். அதுக்கு நீங்க யோசிக்கிறத பார்த்தா இந்த தடவை நீங்க விட்டுருவீங்கன்னு தோணுது. நான் யோசிச்சிட்டேன். தி கவுண்ட் ஆஃப் 3 2 1 சொல்லலாமா? சொல்லுங்க. வேம்பு. மாம்பரம். ஓகே, அப்பாடா. ஃபர்ஸ்ட் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ நேரத்துக்கு அப்புறம் ஒண்ணா ஒரே டைம்ல சொல்ல வைக்க ட்ரை பண்ணிட்டோம். எங்க அம்மாக்கு இப்பதான் கேமே புரிஞ்சிருக்கு. கலர். ஓகேவா? கலர். கலர் பேரோட ரெடியா இருங்க. on the count of 3 2 1 ஒயிட். கருப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ சிங்க் ஆற மாதிரி ஒன்று சொல்றேன். சீரியல் பேரு on the count of 3 2 1 பொன்னி. அவ சீரியல் தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது? என்ன தென்றல் வந்து என்னை தொடும் சொல்லு. சொல்ல வந்தேன். அது அதுதான் சொல்ல வந்தேன். அட்லீஸ்ட் ஆன்கோயிங் பொன்னி அதையாவது சொல்லலாம். ஆன்கோயிங் பொன்னி. சரி ஓகே. தென்றல் வந்து என்னை தொடும். அது நீங்க தான்மா வெரி குட் மா. திஸ் கேர்ள் இஸ் வெரி பேட் மா. டிவி சேனல். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு தெரியுதா? இப்பயாவது ஒண்ணா சொல்லுவீங்கன்றதுக்காக தான். on the count of 3 2 1 விஜய் டிவி. விஜய் டிவி. அதே இழுத்து சொன்னேங்க, அவங்க அப்படியே வருவாங்க. டக்குனு சொல்லுமா, ஏமா படுத்துறேன். அவ்வளவுதான், கேமே முடிஞ்சிருச்சு. லாஸ்டா ஒண்ணு படத்தோட பேர். ஏதாவது படத்தோட பேர். ஓகேவா? on the count of 3 2 1 சைரன். மின்னலே. சைரன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா ஞாபகம். மின்னலே அளவுக்கு யோசிக்கிறீங்க. சைரன் just 2 months old. அவங்க சொல்றாங்க 2 years பாதி சீரிஸ்லாம் பார்த்து முடிச்சு வச்சிருப்பாங்க. போய் பார்த்தா நானே அந்த சீரிஸ் பார்க்க மாட்டேன். 2 days பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டேன். தொடர்ந்து பார்த்துட்டியா நீ? வாட் மம்மி பிஞ்ச் வாட்சிங்கனால சூப்பர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கே இல்லாத ஒரு மதர் அண்ட் டாட்டர் அப்படின்ற அவார்டு வந்து தர்ஷிக்கும் மஞ்சு மம்மிக்கும் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. இனிமே இந்த சிங்க் சேலஞ்ச் நாங்க வந்து யாருக்கு நீங்க ஜோடியில சொன்னீங்க இந்த மாதிரி எங்க அம்மா வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததுல சொன்னால எங்க அம்மாக்கு நான் திருமங்கலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்படி அது எப்போல இருந்து யோசிச்ச ஒரு விஷயம்? அதுக்கு பின்னாடி இருந்த அந்த அது process ரொம்ப பத்தி சொல்லுங்க. வருஷமாவே எனக்கு யோசிச்ச ஒரு விஷயம். எனக்கு நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எனக்கு தோணிட்டே இருக்கும், அம்மாவுக்கு வந்து அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு நார்மல் ஒரு விமனுக்கு இருக்கிற எல்லா ஆசையுமே இருக்கும் அவங்களுக்கு, ஓகேவா? பட் அவங்க வந்து எல்லாத்தையுமே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு என் கூட உட்காந்துருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வெளியில போறது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்குமே எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆஸ் எ விமனாக எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எனக்குன்னு ஒருத்தவங்க என் பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது ஐ நீட் டு டூ ஹர் சம்திங், ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் அது மறக்கக்கூடாதுன்றது. இப்போ சின்ன சின்ன நான் வளையல் வாங்கி கொடுக்கலாம், கம்மல் வாங்கி கொடுக்கலாம், அது எல்லாருமே எல்லா அம்மாவுக்கும் பண்ணுறது. ஆனால் எந்த பொண்ணு வந்து அம்மாவுக்கு வந்து தாலின்றது வந்து எந்த பசங்கன்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அது அவங்க போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஜோடி மாதிரி ஒரு பெரிய ஒரு எல்லார் முன்னாடியும் ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அது நடக்குமானே எனக்கு தெரியல. பட் நான் ஃபினாலே வரைக்கும் போய் அந்த இடத்துல அவங்கள நிற்க வச்சு அதை வந்து கொடுத்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இன்க்ளூடிங் எங்கள் அப்பா கூட பார்த்துருக்கலாம் அதை. ஸோ பெருமைப்படணும், இப்படி 2 பேரையும் விட்டுட்டு போனதுக்கு அவர் ஃபீல் பண்ணணும். அண்ட் அவங்க ஒரு ஜெம், அவங்கள மாதிரி கிடைக்கிறதுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு. இப்போ ஜென்ரலா ஒரு ஏஜ்க்கு அப்புறமா நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் 2வது கல்யாணம் எதுவும் நீங்க பண்ணிக்கலையா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்கலையான்னு கேட்கல, பண்ணிக்கோமான்ற. அப்படியா? பண்ணிக்கோமா, இதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்ற. நம்ம இப்போ இருக்க இதுக்கு இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. இன்னைக்குமே தப்பு இல்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கே அந்த ஒரு புரிதல் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ பண்ணியிருந்தா அது ஒரு தப்பு, புரியுது இல்லையா? அப்போ அவ்வளோ பேசியிருப்பாங்க. இப்போ இருக்க இதுக்கு வந்து நீ பண்ணியிருக்கலாமா, ஏமா நீ பண்ணல? எனக்கு அப்படிதான் இப்போ தோணுது. ஏன்னா நீ பண்ணியிருந்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருக்கும். இப்போ எனக்காக வாழ்ற, எனக்கு உன்னை பார்க்கும்போது நீ எப்போ உனக்காக வாழுவ அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்போ உங்களுக்காக வாழ போறீங்க சொல்லுங்க. எனக்கு என் பொண்ணே போதும், அதை விட லைஃப் வேற வேணுமா? அவ கல்யாணம் பண்ணி அவ குழந்தைகளை பார்த்து அந்த சந்தோஷம் தான் எனக்கு. உங்க மருமகனுக்கு எந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், இது இருந்ததுன்னா ஓகே என் மருமகனா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? பொறுமை இருக்கணும், என்ன ஹேண்டில் பண்ற அளவுக்கு. கண்டிப்பா
பொறுமை இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா டக்கு டக்குன்னு கோவம் வரும். அது வந்து சரி, லவ் மேரேஜ் எல்லாம் ஓகேவா? அதெல்லாம் நான் எந்த இதுக்கும் இது பண்ண மாட்டேன். என்ன சொல்றது? ஏன்னா எங்க அம்மா அவளுக்கு பிடிச்ச எதுக்குமே அது லைஃப் சொல்ல வந்து மாட்டாங்க. அவளுக்கு அவளுக்கு பிடிச்சத அவ பண்றா. எல்லா வேலை விஷயத்துலயும் தப்பா சரி. போயிடாதோன்ற பயம் எல்லா இல்ல அவ அம்மாக்களுக்கும் கரெக்டா இது பண்ணிக்குவா. அந்த விஷயத்துலலாம் அவ கரெக்டா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா இப்ப எவ்வளோ இதெல்லாம் மாறி நான் எங்க காலம் மாதிரி அம்மா வாழ்க்கைய பார்க்குறேன்ல. அப்ப அதனால அது கரெக்டா வந்துருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை.